குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் மற்ற டிபார்ட்மெண்ட்டை தவிர கம்பேர் பண்ணும்போது இந்த ஊழல் தடுப்பு பிரிவுல மட்டும் எல்லா விதமான சட்ட விஷயங்களையும் அப்ளை பண்றது இல்லை. எல்லா வழக்குலையும், கிரிமினல் வழக்குல எல்லா வழக்குலையும் 90 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற விதி, சட்ட விதி. அதை இங்க முழுமையா பண்ணப்படவில்லை. இந்த துறையில முழுமையா 90 நாள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியல. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் முன்னாடி முதல் 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இதுக்கான ஸ்பெஷல் கோர்ட் இருந்தது. இப்ப அந்த கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டுல 36 இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த வழக்குகள் நடத்துறதுக்காக தனி கோர்ட்டே இருக்கு, ஸ்பெஷல் கோர்ட்டே இருக்கு. இந்த கைது நடவடிக்கை செஞ்ச உடனே இந்த அதிகாரிகள் இது எந்த மாதிரியான சார்ஜ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனியா லீகல் ஒப்பீனியன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, இந்த துறையில இருக்காங்க. அதுல போதுமான அதிகாரிகள் நியமிக்கப்படாமல் இருக்கிறதுனாலும் இது ஒரு காரணமா இருக்கு. சட்ட வல்லுநர்கள் சொல்லுவாங்க, லீகல் அந்த டிபார்ட்மெண்ட்ல சட்ட வல்லுநர்கள் இவங்க தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த செக்ஷன் போட்டா இந்த குற்றத்துக்கு தண்டனை கிடைக்குன்னு சொல்லி அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. அந்த அதிகாரிகளே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப போதுமான அளவில் இல்லை. அதனால இந்த தேக்கங்கள் அதிகமா இருக்கு. சரி, இது என்னெல்லாம் செஞ்சா இந்த இந்த வழக்குகளை விசாரணைக்கு நிறைய சீக்கிரம் கொண்டு வரலாங்கிறதுக்காகவும் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த விசாரணை முடிவு வர்றது ரொம்ப காலதாமதம் ஆகுதுன்னா வீடியோ கான்பரன்ஸ் முறையை நீங்க பின்பற்றலாம். நீங்க எங்க இருந்தாலும் எந்த வழக்கெல்லாம் விசாரிக்கிறதுக்கான வீடியோ கான்பரன்ஸ் முறையை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா இந்த வழக்குகள் தேக்கங்கள் குறையும். சட்டத்தில் இருக்கிற அத்தனை வழிகளையும் இதுல கையாளணும்னா இந்த வழக்குல தேக்கத்தை குறைக்கலாம். இன்னொன்னு அந்த அந்த வெப்சைட்ல நம்ம ஊழல் விஜிலன்ஸ் வெப்சைட்ல போயாச்சுன்னா அதுல ஹெட்லைன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மிக மோசமான நோய் இந்திய உலகின் ஊழல், அதற்கான சிகிச்சைன்னு சொல்லிட்டு வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த வெளிப்படைத்தன்மை இந்த துறையில இல்லவே இல்லை. இந்த ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஆயுதமா ஒரு சட்டமே இருக்கு, தகவல் அறிவு உரிமை சட்டம். அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் இன்னைக்கு நீர்த்து போயிருக்கு. அதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு, மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். இன்னொன்னு, பல காரணங்களுக்காக இந்த ஊழல் தடுத்து நிற்கிற பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு மனிதனோட சுய ஒழுக்கம் அது இல்லாம இருக்கு. இன்னைக்கு ஒரு வேலையை சீக்கிரமா முடிக்கணும், எனக்கு 2 நாள்ல முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தின் சூழ்நிலையில இந்த லஞ்சம் ஆரம்பிக்கும். ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு வேலையை செய்யணும், எனக்கு ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காகவும் இந்த ஊழல்ங்கிற விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. ஸோ மக்கள் மத்தியில நமக்கு ஊழலுக்கு எதிர்வா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் முதல் திருந்தணும். நம்ம எதுக்கும் தேவையில்ல எந்த காசும் கொடுக்க கூடாது, எந்த பணத்தையும் கொடுக்க கூடாது, சட்டத்துக்கு புறமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த சுய ஒழுக்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு வரணும், அவங்களுக்கு தன்னாலே கொண்டு வரணும். இதே மாதிரி அப்படி வர்றதை அரசு ஊக்குவிக்கணும். இந்த பல விழிப்புணர்வு விஷயங்களை கொண்டு வரணும். இன்னொன்னு மற்ற துறையை மாதிரி இந்த துறையை ஈஸியா நாடி ஒரு புகாரை கொடுத்து அதுக்கான தீர்வை எதிர்பார்க்கவே முடியாது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கலெக்டர்ல ஒரு பெட்டிஷன் கொடுக்குற மாதிரி இந்த துறை டேட்டா ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல மட்டும் ஒரு பெட்டிஷன் அனுப்புனா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க நேரடியா போய் அந்த அலுவலகத்துல புகார் மனு கொடுத்து அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் அவங்க கொடுக்கணும். ஒருத்தர் போன் மூலியமா இந்த லஞ்சம் கேட்டாருன்னா அதோட ரெக்கார்ட் கொடுக்குறதோ, இல்ல இந்த இடத்துல வர சொல்லி அந்த ரூபா கொடுத்து கேட்டாருன்னு சொன்னா அந்த இடத்துக்கு வர சொல்லி அதை அவங்கள பார்க்க வைக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலான நடைமுறையும் இதுல இருக்கிறதுனால இது ஈஸியா மக்கள் மத்தியில விழிப்புணர்வு இல்லாம இருக்கு.